வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவார். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் என்று வருகிறார். தன்னை ஈந்து அன்பு செய்த தேவன் என்று வருகிறார். நம்மை முற்றும் தந்து இன்பம் யாவும் பெற்று திரும்புவோம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான நாளிலே இறையருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தூய அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அவருடைய அருமையான பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொரு நான் வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இன்றைக்கு மோசே பாலை நிலத்தில் சிலுவையை உயர்த்துகிறார். சிலுவை கம்பத்திலே பாம்பை அவர் உயர்த்தி அதை உற்று நோக்கும் ஒவ்வொருவரும் சுகம் பெறும்படியாய் கடவுளுடைய கட்டளையின்படி அதை உயர்த்துகிறார். அதை உற்று நோக்கிய ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பெற்றுக் கொள்கிறார்கள், தங்கள் நோய்களிலிருந்து சுகம் பெறுகிறார்கள். ஆண்டவரும் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். ஆண்டவரை உற்று நோக்கியரும் சுகம் பெற்றார்கள். இந்த நாளிலே சிலுவையோடு சேர்த்து நம்முடைய சுகமின்மை, நம்முடைய நோய் நோக்காடுகளை ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். நம்மை குணப்படுத்துவதற்காய், நம்மை சுகம் தருவதற்காய் ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நாம் குணமானோம். ஆண்டவருடைய சிலுவையோடு நம்முடைய உடல் உள்ள நோய்களை, வேதனைகளை இந்த திருப்பலியிலே இப்பொழுது நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனதிலும் உடலிலும் இருக்கக்கூடிய நோய் நோக்காடுகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகளோடு நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, நோய் நோக்காடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை சுகப்படுத்த ஜெபிப்போம். ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு நமக்கு வெற்றி தந்தவர். ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு தன்னுடைய சாவின் மூலமாய் நமக்கு வெற்றி தந்தவர். ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு தன்னுடைய பாடுகளின் மூலமாய் நமக்கு வெற்றி தந்தவர். நம்முடைய பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தன்னுடைய பாடுகளோடு ஏற்றுக்கொண்டு நமக்கு வெற்றி தர, நமக்கு சுகம் தர நாம் செபிப்போம். தூய ஆசீர்வாதமான மறை நிகழ்வை கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நாம் இந்த வேளையில் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் விருப்பத்திற்கேற்ப பணிபுரிவதால் விடாமுயற்சிகளை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருக செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் செங்கடை சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாடும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கே உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்பை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி கடிக்கப்பட்டவரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடலின் 178. என்னோடு நீ பேச வந்தாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லை. உன்
நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தா என் வாழ் நீ மாற்றி நின்றாய். இதய தாகும் நீ, இருளின் தீபம் நீ, உதய கோலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் தாயாகி தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதார் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி வாழ்வில்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றி நின்றாய். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி கூறியது: நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்தையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்க? எங்க ஊர் மக்கள் எல்லாரும் மனசுக்குள்ள திட்டுவாங்க. இந்த 15 கிலோமீட்டர் நம்ம கூட நடக்கும்னு சொன்னா நம்ம கூட நடந்து வரல. நம்ம 15 கிலோமீட்டர் நடந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம உட்காந்துருக்கோம். இவன் 15 கிலோமீட்டர் நடந்து எனக்கு என்னன்னு கார்ல வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க, அப்படித்தானே? அன்பியரி மக்களே, நாம் இன்றைக்கு எல்லோருமே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அருளையும் ஆசீரும் பெறுவதற்காக நாம் எல்லோருமே இந்த இடத்தில் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்காக, அந்தோணியாருடைய அருளையும் ஆசீரும் பெறுவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் இணைந்து சொல்லுவோம்: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் கோயிலுக்கு வந்தாலும் சத்தமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் பார்த்துக்கோங்க. யார் தொல்லைன்னு தெரியல, வீட்டுக்கார தொல்லையா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி தொல்லையான்னு தெரியல. அன்பின் மக்களே, நாம் இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் இருக்கும்போது எல்லோருமே இந்த தவக்காலத்தில் நமக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது என்னவென்றால், நாம் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் நல்ல ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தவக்காலம் கொடுக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் செய்கிறோம். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது என்னவென்றால், நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெற்று மீண்டும் கடவுளுக்கு ஒரு உகந்த மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளும் இதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறார். நாம் இவ்விடத்தில் பார்க்கலாம், பரிசேயர ஆண்டவர் இயேசு பார்த்து கடின உள்ளத்தாரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இயேசு பரிசேயரை பார்த்து கடின உள்ளத்தாரே அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து பயன்படுத்துவார். ஏன் பயன்படுத்தணும்? பரிசேயரை பொறுத்தவரை அவங்க எல்லா சட்டங்களையும் கரெக்டாக கடைபிடிப்பாங்க. அவன் 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை போல நோன்பு இருப்பாங்க. 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உமிழ்நீரை கூட உள்ள இறக்க மாட்டாங்க, அதை வெளிதான் செய்வாங்க.
அதே போல் 6 மணிக்கு கோயிலுக்கு வரணுமா, கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்துடுவாங்க? ஒரு 5:45, 5:50க்கெல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சிருவாங்க? கோயிலுக்கு வந்துடுவாங்க. அதே போல் அங்கே இருக்கிற எல்லா சட்டங்களையும் கரெக்டாக கடைபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு மக்களாகத்தான் என்ன செஞ்சுருக்கணும்? பார்த்து இருக்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை கடின உள்ளத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்து மட்டுமல்லாமல் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய ஒரு பாவம் என்ன அப்படின்னா, அவன் எப்போதுமே ஆணவத்தோடு இருப்பான். எதோடு இருப்பான்? ஆணவத்தோடு இருப்பான். அவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம், இருக்க சட்டத்தில் நான் அதிகமாக கடைபிடிக்கிற அப்படிங்கிற ஒரு ஆணவம், தான் செய்த பாவம் ஒரு பெரிய ஒரு பாவமாக கூட நினைச்ச மாட்டான், அவன் அதை யோசிக்க மாட்டான். எனவே தான் அவனுடைய உள்ள என்ன செஞ்சது? ஒரு கடினம் நிறைந்த உள்ளமாகத்தான் இருந்தது. அன்பிரிய மக்கள், இன்றைக்கு நம்முடைய உள்ளமும் ஒரு சில நேரங்களில் அதே போன்றுதான் இருக்கிறார். இன்றைக்கு நாமும் ஒரு சில நேரம் இந்த தவ காலத்தில் அதிகமான மன்னிப்பு பெறணும், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடுலாம் வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நாம் அதிகமான பாவங்களை செய்து பொறாமை கொண்டு ஆணவத்தோடு தலக்கணத்தோடு பணத்திற்கும் பதவிக்கும் ஆடம்பர வாழ்வுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த நிச்சயில நமக்கு இருக்கிற பாவங்களை நம்ம தூக்கி எறிந்து வாழ்வது கிடையாது. பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாதர், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் நல்லவனா இருப்போம் சொல்லுவோம். ஆனால் மீண்டும் என்ன செய்கிறோம்? அதே தவறுகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தானே இருப்போம். இந்த தவக்காலம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாமும் என்ன செய்யணும்? பிறரை மன்னிப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு நேரங்களில் நாம் பாவ சங்கீதனை செய்து நம்முடைய பாவத்திற்கு நாம் மன்னிப்பு பெற்றுவோம். ஆனால் நிச்சய மாட்டோம். பல்வேறு நேரங்களில் நாம் அருகில் இருக்கிற மனிதரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இன்றைக்கு நமக்கு இனிசியில நம்முடைய உள்ளம் இடம் கொடுப்பது கிடையாது. ஒரு முறை நான் ஒரு இடத்துல ஃபாதராக இருக்கும்போது, இப்பவும் ஃபாதராக தான் இருக்கேன்னு, ஒரு இடத்துல ஃபாதராக இருக்கும்போது ஒரு இடத்துக்கு ஒரு பாட்டிக்கு நான் அவசரம் கொடுக்க போனேன். அப்போ அந்த பாட்டி சாகிற காலகட்டத்தில் இறுதி நேரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பாட்டிக்கு அவசரம் கொடுக்க போனோம். அப்போ அவசரம் கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற மருமகள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. மகனும் மருமகளும் சொல்கிறாங்க, ஃபாதர், தொடக்கத்தில் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் ஒத்து போல. ஸோ அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு அந்த அம்மா எங்கிட்ட ஒரு 10 வருஷமாக பேசவே இல்லை. சரி, இறக்குற டயத்துலையாவது அவங்க எங்கிட்ட அவங்களுடைய பையன்கிட்ட இந்த பேர குழந்தையிலாவட்டும் பேசணும், நீங்கள் சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் போனேன். அந்த பாட்டி பக்கத்தில் உட்காந்து அந்த பாட்டி எனக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லிச்சு. நான் ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபமாலை சொல்லுவேன், இந்த செவ புத்தகத்தெல்லாம் படிப்பேன், சூசேபர் ஜெபம் சொல்லுவேன், மாதா ஜெபம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிச்சு. நான் செஞ்ச காரியத்தெல்லாம் சொல்லிச்சு. நான் கோயிலுக்கு போகாத நாள் கிடையாது, இப்போ என்னால் நடந்து போக முடியல, எனக்கு உடல்நிலை சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிச்சு. கேட்பதற்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. திருப்பி நான் கடைசி சொன்னேன், பாட்டி, நீங்கள் ஒரு இறுதி காலகட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நான் அவசரம் கொடுக்க போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கடைசி நேரத்துலையாவது உங்களுடைய மருமகளோட, உங்கள் மகனோட, உங்களுடைய பேர குழந்தைகளோட பேசிட்டு இருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஃபாதர்னுச்சு. உடனே நான் விளையாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், பாட்டி, நீங்கள் உங்கள் மருமக கூட நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு நான் அவசரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி என்ன சொல்லியிருக்கோம்? பாட்டி என்ன சொல்லியிருக்கோம்? பாட்டி சொல்லுதோ இல்லையோ, நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க, சொல்லுங்க பாப்பா. பாட்டி சொல்லுதா இல்லையா? பாட்டி கல்லறைக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. பாட்டி சொல்லுதோ இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாருங்க. பாட்டி என்ன சொல்லியிருக்கும் பாருங்க, உள்ளத்து நிறைவே வாய் பேசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ எல்லாரும் சொல்லுவா பாருங்க, சொல்லுங்க. பாட்டி என்ன சொல்லியிருக்கான்? என்னங்க சொல்லு, சும்மா சொல்லுங்க. எனக்கு அவசியம் வேண்டிய இடத்த காலி பண்ணிட்டு போ தம்பின்னுச்சு. அப்படி அவசியம் எனக்கு தேவையில்லை, நீ இடத்த காலி பண்ணிட்டு போ அப்படின்னுச்சு. அன்பின் மக்களை பாருங்க, அவ்வளவு நேரமா ஒரு 1/2 மணி நேரமா எனக்கு பிரசங்கம் வச்சது. நான் ஜெபமாலை 5 முறை சொல்லுவேன், காலையில் இத்தனை மணிக்கு எந்திப்பேன், இத்தனை மணிக்கு கோயிலுக்கு போவேன், நான் கோயிலுக்கு போகாத நாள் கிடையாது, எனக்கு அந்த பாதை தெரியும், இந்த பாதை தெரியும் அப்படின்னு சொல்லி கணக்கில்லாமல் சொன்ன பாட்டி, உங்களுடைய மருமகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீ அவங்களோட பேசணும்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கிடவே இல்லை. கடைசி வரை ஏற்றுக்கல. நான் ஏன் ஏற்றுக்கிடணும்? நான் ஏன் மருமகளை மன்னிக்கணும்? அவள் என்னென்ன பேசினா தெரியுமா, அவள் என்னென்ன செஞ்சால் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது செஞ்ச தவறுகளை அப்படியே மனசுக்குள்ள வச்சு 10 வருஷத்துக்கு முன்ன செஞ்ச செயலை பேசின வார்த்தையெல்லாம் அப்படியே கணக்கா வரிசையா சொல்லுது. அவள் என்ன செய்யல, அந்த மன்னிப்பதற்கான மனநிலை வரல, கடைசி வரை வரல. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய கடமையை செஞ்சு வர முடியும். நம்ம என்ன செய்ய முடியும்? பாட்டிக்கு அவசரம் கொடுத்து தான் திரும்பி வந்தோம். அன்பியரி மக்களே,
இன்றைக்கு நாமும் ஒரு சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். அந்த பாட்டியை போல நாமும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அருகில் இருக்கிற மனிதரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழுகிற மனநிலை இன்னைக்கு நமக்கும் கிடையாது. அதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நாமும் இந்த விண்ணுலகில் இருக்கிற அந்த ஜெபத்தை சொல்லுவோம். அந்த ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜெபத்தை சொல்லுறதே தெரியுது, நிறைய பேர் கோயிலுக்கு போகலங்க. அன்பினி மக்களை, எங்களுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல. நம்ம என்னைக்கு எவனுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கோம்? ஒரு பேருடைய பாவத்தை மன்னிச்சு கிடையாது. அதானே இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதுல மன்னிப்பும் வைத்திருந்தார். ஏன்னா மன்னிக்கும் போதுதான் ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதனாக மாறுவான் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை தன்னுடைய சீடருக்கு கற்றுக் கொடுக்கும்போது, அங்க இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதில் மன்னிப்பு வைத்திருந்தான். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னி அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம யாருடைய பாவத்தையும், யாரும் நமக்கு எதிராக பேசின செயல்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்கவே மாட்டோம். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக நமக்கு எதிராக பேசினவங்க, நமக்கு எதிராக தப்பு செஞ்சவங்களை, நம்மளை ஏமாத்தினவங்களை, நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண நினைச்ச மாட்டோம், இன்னும் மன்னிக்காம தான் நம்ம வாழுவோம். இரண்டாவது என்ன? நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்காங்கன்னு வச்சுக்கிட்டுமே. ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த தந்தை அவர்கள் அந்த குழந்தையை வைத்திருக்கிற ஞானத்தாயும் அந்த தகப்பனையும் பார்த்து, அந்த பெற்றோரையும் பார்த்து கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் திருப்பலி முடிஞ்சு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். என்ன கேட்பாரு? விண்ணையும் மண்ணை படைத்த எல்லாமல்ல கடவுளை விசுவசிக்கிறியா? ஆமா சொல்லுங்க. விசுவசியா இல்லையா? விசுவசிக்கிறியா? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை முறைப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய குழந்தையை நீ விசுவாசத்தில் வளர்ப்பீர்களா? பாவத்திற்கு தலைமான சாத்தானை விட்டு விடுவீர்களா? பாவம் செய்து விட்டு விடுவீர்களா? துப்பாக்கி சுடணும் பார்த்துக்காங்க, எல்லாத்தையும் விட்டு விடுவீங்களா? எங்க விட்டுருக்கிய? விடுவீங்களா? என்னைக்கு விட்டுருக்கோம்? ஒரு நாள் விட்டது கிடையாது. ஃபாதர் கேட்பாரு, அவரு மூச்சுக்கு 300 திருப்பு கேட்பாரு, விட்டு விடியா? விட்டுறேன் சாமி, விட்டுறேன் சாமி. நம்ம என்னைக்கு நம்ம பாவத்தை விட்டுருக்கோம்? அந்த குழந்தையை கையில் ஏந்தி அங்கே இருக்கிற பெற்றோர், அந்த ஞான பெற்றோரும் இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. எங்களுக்கு கிடையாது, பிள்ளையும் கிடையாது, குட்டியும் கிடையாது, நாங்கள் தூக்கி வச்சு எங்க சொல்ல. அன்பிரிய மக்களே, இதே போன்றுதான் ஒரு சில நேரங்களில் நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஏற்றது போன்று நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ்வது கிடையாது. அங்க இருக்கிற பரிசேயர்கள் எல்லோரும் இதே போன்றுதான் வாழ்ந்தான். அவனுடைய வார்த்தையில் இருந்தது, ஆனால் இல்லை சில அவனுடைய வாழ்வில் இல்லை. எனவே தான் அவனுடைய உள்ளத்தின் வாழ்க்கையிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியல. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு விபச்சாரத்தை ஈடுபட்டவன், பாவம் செஞ்சவன், திருடுனவன், அவன் இறையாட்சி பெற்றுக்கொள்ளுவான். நீ என்ன செய்ய மாட்ட? உன்னால் அந்த இறையாட்சி பெற முடியாது. ஏன்? அவன் வார்த்தையில் மட்டும்தான் இருப்பான், அவனுடைய செயலில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அறிந்து கொண்டார். அன்பிரி மக்களே, நாமும் இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நாம் மாற்றத்தை பெற்று நம்மையும் நம் அருகில் இருக்கிற மனிதரையும் மன்னித்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே தந்தையின் வழியாக அனுப்பப்பட்ட இறைமகன் என்கிற வார்த்தையை மிக தெளிவாக சொல்லுவார். அங்க இருக்கிற வினிசை முடியல எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வழியாகத்தான் எல்லோருக்கும் மீட்பு கிடைக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலும் சொல்லப்பட்டது. பாம்பு கடிக்கப்பட்டவன் மோசையின் வழியாக அந்த வெண்கல பாம்பை பார்த்தவன் எல்லோரும் உயிர் பிழைத்து கொண்டான். அதே போன்று ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் தொங்கும் போது அதை பார்க்கிற எல்லோருக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். அதை பார்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையின் மீது நம்பிக்கை வைத்த எல்லோருக்கும் மீட்பு கிடைத்தது. இன்றைக்கு நாமும் இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய வாழ்வுக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோருமே இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறோம். எனவே அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாமும் மீட்பு பெற நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாமும் மன்னிக்கிற மக்களாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மை சரணடைந்தேன். அப்பமும் ரசமும் தருவதன் வாழ்வில் தந்தேன் என்னை அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வாழ்வில் தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்மை திருப்பின் பூர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்மை நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பதியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து நாங்களும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க நிறைவான அருளை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவக்காலத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தும் பின்பற்றவும் திருவுளமானி. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் அவரது மகிமை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் இப்போது உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கிறோம். நீர் எப்படி பல்வேறு மனிதருக்கு வாழ்வை கொடுத்தது போன்று, மீட்பை கொடுத்தது போன்று, நாங்கள் இப்போது உட்கொள்ளுகிற இந்த திருவுடலும் திரு ரத்தமும் எங்களுக்கு மீட்பையும், என்னுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையில் எங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம்.
தகுதியற்ற நிலையில் யாராவது இந்த அப்பத்தை உன்றால் எனக்கு எதிராக பாவம் செய்து சொன்ன அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தகுதியுள்ள மனிதர்களாக உம்முடைய திருவுடலை உட்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும். நாங்கள் உமக்கு எதிராகவும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற அனைவருக்கு எதிராகவும் பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பாவங்களை மன்னித்து உங்களுடைய உள்ளத்தின் வாழ்க்கையில் எங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தந்துள்ளோம். ஆண்டவரே, எப்படி புனித சக்கையனுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொடுத்தது போன்று, புனித பவுலுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொடுத்தது போன்று, இந்த தவா காலத்தில் இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனை வழியாக, எங்களுடைய எண்ணங்கள் வழியாக, எங்களுடைய கரங்களின் வழியாக, எங்களுடைய உடலின் வழியாக பல்வேறு பாவங்களை நாங்கள் உமக்கு எதிராக செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். நீ விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரியவா என்று கேட்கும்போது அந்த பெண்ணினுடைய பாவங்களை மன்னித்து மீண்டும் புதியதொரு வாழ்வை கொடுத்தது போன்று நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு நாங்களும் புதியதொரு வாழ்வை பெற நிறைவான அருளையும் ஆசீரும் எங்கள் மீது பொழியும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தை உட்கொள்வதன் வழியாக உடைய உடலில் இருக்கிற நோயிலிருந்து எங்களுக்கு குணம் கொடுக்கும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை உட்கொண்ட பல்வேறு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற உடல் இருக்கிற நோயிலிருந்து குணம் கொடுத்தது போன்று இப்போது என்னுடைய உடல் இருக்கிற நோயிலிருந்து குணம் கொடுக்கும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மீது நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உட்கொள்ளுகிற இந்த திரு உடல் எங்களுடைய உள்ளத்தையும் வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளையும் நிறைவேற்றும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நீர் கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்ததையிலேயோ எங்கள் ஆயர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர்கள் திருமூச்சராஜன் அடிகளார், எல்லா திருநிலையினராக அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தார்கள். மேலும் உயிர் பெற்று எழுவோம் என்று எதிர்நோக்கோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தோம் திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அப்படி கணவரான புனித யோசேப்பு, தூய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இவளில் எமக்கு வந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடி இருப்பதற்கு புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்விலை பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய்
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வானாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவர். உடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, இவனுக்கு நான் தகுதியற்றேன், அடன் ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க
கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடலின் 339 அன்பனை விரைவில் வா. அன்பனே விரைவில் வா, உம்மடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உம்மடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, என் அடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவை உன்னையே நான், வாழ்வின் உணவை உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்று கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உம்மடியேனை தேற்ற வா. அன்பனே விரைவில் வா. ஏழ்மை நிலையில் இருக்கின்றேன், என்புருகி கிடக்கின்றேன். ஏழ்மை
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம்முடைய திருத்தலத்துக்கு திருப்பயணிகளாக தாளார்குளம் பங்கை சார்ந்த இறைமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் தாளார்குளம் பங்கு இறைமக்களை அழைத்து வந்து இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி மனமாற்றம், மன்னிப்பு இதை குறித்து அருமையான ஒரு மறையுரையை வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வுகளோடு ஒருங்கிணைத்து கொடுத்தவர் அருள் தந்தை அருள் அலெக்சாண்டர் அடிகளார் அவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளை திருப்பயணிகளாக வந்திருக்கக்கூடிய தாளார்குளம் பங்கு இறைமக்களுக்கும் பங்கு மக்களை வழிநடத்தி திருத்தலத்துக்கு வந்திருக்கக்கூடிய பங்கு தந்தை அருள் அலெக்சாண்டர் அடிகளார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவருக்கும் அருள் சகோதரர் ஆபிரகாமுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் உரித்தாக்கி கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருத்தலத்தினுடைய புதிய முன்னெடுப்பாக ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து முழு இரவு ஜெபமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை, கடந்த வாரத்தில் வந்த சனிக்கிழமையிலும் முழு இரவு ஜெபமானது நம்முடைய திருத்தலத்திலே நடைபெற்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, முழு இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு ஆங்கில மாதத்திலும் 3வது சனிக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த முழு இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு இறையருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய திருப்பயணிகள் இல்லமானது கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. திருப்பயணிகள் இல்லத்தை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய அருள் தேவைகள், பொருள் தேவைகள், பண தேவைகள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய உதவியை நான் அன்போடு எதிர்பார்க்கிறேன். நம்முடைய திருத்தலத்தில் ஏற்கனவே மேற்கூரையில் இருக்கக்கூடிய பழைய கல்லை எடுத்துவிட்டு, ஏற்கனவே போயிருந்ததெல்லாம் எடுத்துவிட்டு புதிய கற்கள் மேலாது 2nd ஃப்ளோரில் நாம் போட்டு முடித்து விட்டோம். இன்னும் அறையினுடைய உள்பகுதிகளை சரி செய்வதற்கான வேலை நாளையிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, அசனத்துக்காக உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக உதவி செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாரும் நீங்கள் நிறைய அரிசி கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது 2 வாரமும் அரிசியும் வரல. ஒருவேளை எல்லா வீட்டுக்கும் வர வேண்டிய அரிசியும் பெட்ரோல் வராதுனால நின்றுட்டு ஒன்றுமோ தெரியலை. ஒருவேளை நீங்கள் கேஸ் கிடைக்கலையா, ஒருவேளை அரிசியும் கிடைக்காட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, கேஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், அரிசி வந்துடும், சரிதானா? அதனால் தயவு செய்து அந்தோணியாரை நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்காக உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தாராளமாக உதவி செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் வரக்கூடிய நாட்கள் விடுமுறை நாட்களில் நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இந்த நாட்களில் அந்தோணியாரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிற வாரம் குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலியானது, குருத்தோலை மந்திரிப்பு, அதற்கு பின்பாக திருப்பலியானது ஆரம்பமாகும். உங்களுடைய பங்குகளிலே திருப்பலியிலே பங்கெடுக்க வாய்ப்பில்லாதவர்கள் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய எல்லா புனித வார நிகழ்வுகளும் உங்களுக்கு திருத்தலத்திலிருந்து செயல்படக்கூடிய புனித அந்தோணியாருடைய கரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தல வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதனால் உங்களுடைய பெயர் யாரும் நீங்கள் இதுவரை ஒழுங்காக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் திருத்தலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும், திருப்பலி முதற்கொண்டு எல்லாமே அது ஒலிபரப்பப்படுகிறது. தயவுசெய்து உங்களுடைய பெயர் யாருடைய பேரும் இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் நம்முடைய அருள் சகோதரிடமோ அல்லது திருத்தல விற்பனை அங்காடியிலமோ நீங்கள் கொடுத்து உங்களுடைய பெயர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நடைபெறுகிற திருப்பலிகள் எப்பப்போ நடைபெறுகிறது, என்னென்ன புனித வார நிகழ்வு நடைபெறுகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுகள் எழுந்திருப்போம். அன்பெரிய மக்களே, இந்த நாளிலே நாம் தாளார்குள பங்கிலிருந்து நாங்கள் நடைபயணமாக வரும்போது எங்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகளையும் உதவி செய்த நம்முடைய கல்லடைக்குறிச்சியினுடைய அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் அம்பாசமுத்திரம் வட்டார அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தை அருள் அந்தோணி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய பங்கு சார்பாக
தன்வீரி மக்கள், இதே போன்று நம்முடைய திருத்தொண்டர் ஜோமிஸ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உரியவற்றை துறந்து நாங்கள் செய்து விண்ணக குடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகளாகவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உம்மை மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்திரலும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலம் அடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தரத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சார்ந்து பெற செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லம பொருந்திய கோடி அற்புதமான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்கள் ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 626. வியாகுல மாமரியே. வியாகுல மாமரியே, வியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை அழுதாயோ. வியாகுல மாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை அழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போர் கழு மரத்தினை கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை
சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. திருமண பந்தியில் கனி ரசமே அன்று அருளிய திருமகனே. திருமண பந்தியில் கனி ரசமே அன்று அருளிய திருமகனே. குருதி சிந்தி கடற்காடியினை இன்று பருகிட கண்டது நான். வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே. கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே. மன்னவர்க்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டதினா. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ஜீச மரியாயே கோடி அற்புதமான புனித அந்தோனியாரே திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாதாவுக்கு காணிக்க வந்த புடவை ஒன்று ஏலமில்லை இருப்பதால் ஏலங்கேட்க விரும்பும் தாய்மார்கள் அழைத்துக்குள் வந்து கேட்கும். தாங்கம்மா. மாதாவுக்கு காணிக்கையாக வந்த புடவை ஒன்று ஏலமில்லை இருப்பதால் ஏலம் கேட்க விரும்புபவர்கள் ஆலைக்குள் வந்து